Hey all, welcome to our YouTube channel English Winglish. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? ஸோ நம்ம சாப்பாடு ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் மார்னிங் சாப்பிடுறத பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஆஃப்டர்நூன் சாப்பிடுறத லஞ்ச்ன்னு சொல்லுவோம். நைட் சாப்பிடுறத டின்னர்ன்னு சொல்லுவோம். இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்னிங் நம்ம கேட்டோம்னா, மார்னிங் வந்து சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்கறதுக்கு ஹேட் ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்கணும்னா ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். உன்னோட காலை உணவு சாப்பிட்டியா? ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷா கேட்கலாம். ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். அப்படி கேட்கலாம். அதையே வந்து அதுக்கு பதில் சொல்லணும். நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, எஸ் ஐ ஹேட். எஸ் ஐ ஹேட் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது மதிய உணவு சாப்பிட்டியா? அப்படின்னு மதியம் யாருன்னா உங்ககிட்ட நீங்க மதியம் யார்ட்டனா கேட்கணும் அப்படின்னா, ஹேட் யுவர் லஞ்ச். ஹேட் யுவர் லஞ்ச். ஹேட் யுவர் தான். அது கூட நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டோ, லஞ்சோ, டின்னரோ எந்த டைம் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஹேட் யுவர் லஞ்ச் அப்படி கேட்டோம்னா, எஸ் ஐ ஹேட். எஸ் ஐ ஹேட் மை லஞ்ச். நான் சாப்பிட்டேன். நான் என்னோட லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். இல்ல நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னா, நோ ஐ டோன்ட் ஹேவ் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே. நாட் எட்ன்னு சொல்லலாம். நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்ல அப்படின்னு பதில். ஓகே. அப்ப டின்னர் சாப்பிட்டியான்னு கேட்கறது எப்படி கேட்கணும்? சொல்லுங்க பார்ப்போம். டின்னர் சாப்பிட்டியா? இரவு உணவு சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன எப்படி எப்படி கேட்கணும்? ஹேட் யுவர் டின்னர். ஹேட் யுவர் டின்னர். எஸ் ஐ ஹேட் மை டின்னர் அப்படின்னு நம்ம பதில் சொல்லணும். எஸ் ஐ ஹேட் மை டின்னர் அப்படி சொல்லலாம். நோ ஐ டோன்ட் ஹேவ் ஐ டோன்ட் ஹேவ் மை டின்னர் எட் அப்படின்னா இன்னும் நான் என்னோட டின்னர் சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் தீஸ் வேர்ட்ஸ் in your day-to-day languages and conversations. Hope you all got it. Bye bye. See you.